Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான differential equation exercise 9.3ல find the particular solution பார்க்க போறோம். question number 13ல இருந்து. இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா question and answerோட வீடியோவும் first volume textbookோட answersம் நம்ம சேனல்ல இருக்கு. தேவைப்பட்ட ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. 13th questionல first கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனுக்கு ஜெனரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இங்க கொடுத்திருக்க x வேல்யூ y வேல்யூ யூஸ் பண்ணி கான்ஸ்டன்ட்டை ஃபைண்ட் பண்ணிட்டா பர்டிகுலர் சொல்யூஷன் எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட ஜெனரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு dy by dx இங்க இருக்கிற cos அப்படின்றது அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டோம்னா cos inverse அப்படின்னு வந்துடும். ஸோ cos inverse of a அப்படின்னு கிடைக்குது. ஸோ x எல்லாம் ஒரு பக்கம் y எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு போயிட்டா இன்டகிரேட் பண்ண முடியும். இதுல cos inverse of a என்றது வந்து வெறும் கான்ஸ்டன்ட் நம்பர் தான். ஸோ இங்க டினாமினேட்டர்ல இருக்க dx மட்டும் அங்க எடுத்துட்டு போய்க்கலாம். அப்போ dy is equal to cos inverse of a இங்க வந்து dx அப்படின்னு வந்துடும். இப்போ y ஒரு பக்கம் x ஒரு பக்கம் பிரிஞ்சாச்சு. இப்போ பிரிச்சதுக்கு அப்புறம் இன்டகிரேட் ஆன் போத் சைட் பண்ணுங்க. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் dy வரும். இங்க இன்டகிரேஷன் ஆஃப் cos inverse of a dx அப்படின்னு இருக்கு. y வந்து பண்ணும்போது dy இன்டகிரேட் பண்ணா நமக்கு yன்ற டேர்ம் கிடைச்சிருக்கும். இதுல cos inverse of a வந்து கான்ஸ்டன்ட் தான், அது வெளில வந்துடும் cos inverse of a. அப்போ இன்டகிரேஷன் ஆஃப் வெறும் dx இருக்கும், அவங்கள இன்டகிரேட் பண்ணும்போது நமக்கு x வரும், பக்கத்துல பிளஸ் c அப்படின்னு எழுதிடலாம். இதுதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். இந்த சொல்யூஷன்ல அவங்க கொடுத்திருக்க இந்த x is equal to 0வையும் y is equal to 1 நம்ம என்ன பண்ண போறோம், சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் பண்ணா இந்த c நம்மளால ஃபைண்ட் பண்ண முடியும். எக்ஸுக்கு பதிலாக 0வும் ஒய்க்கு பதிலாக 1ம் போடுங்க. இதில் ஒய்யோட பிளேஸில் 1 போட்டால் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ, எக்ஸோட பிளேஸில் 0 ப்ளஸ் சின்னு வந்திருக்கு. 0 இன்ட்டு எனிதிங் இந்த டேர்மே 0 ஆகிடும். அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ இந்த சியோட பிளேஸில் நம்ம 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நம்மளுக்கு கொஸ்டினில் அவங்க கேட்டது என்னது, பர்டிகுலர் சொல்யூஷன் தானே கேட்டாங்க. ஸோ பர்டிகுலர் சொல்யூஷன் இஸ், இங்கே நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் எழுதியிருக்கோம்ல, இதை தான் எடுத்து எழுதணும். ஒய் இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ டைம்ஸ் எக்ஸ் பிளஸ் சின்னு போட்டிருந்தாங்களே, சிக்கு பதிலாக நீங்கள் கண்டுபிடிச்சிருக்க இந்த 1 எடுத்து எழுதிட்டீங்கன்னா அதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இதில் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். dy by dx is equal to y time tan x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர் சொல்யூஷன் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல ஜென்ரல் சொல்யூஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ y எல்லாம் ஒரு பக்கம் x எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகலாம். இந்த y இங்கே வந்துடும், இந்த x அங்கே போயிடும். அப்போ dy மல்டிப்பிள் இருக்க y இங்கே வந்தால் டிவிஷனுக்கு வந்திருக்கும். இங்கே டினாமினேட்டில் இருக்க dx அங்கே போனால் மல்டிப்பிள் போயிடும். அப்போ tan x dx அப்படின்னு எழுதிக்கலாம். ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் பண்ணிடலாம். இன்டகிரேஷன் ஆஃப் dy by y, இது வந்து இன்டகிரேஷன் ஆஃப் tan x dx அப்படின்னு இருக்கு. இப்போ இது வந்து இன்டகிரேட் பண்ணும்போது இது 1 by yன்றது 1 by x பேட்டர்ன்ல இருக்கு. 1 by x ஓட இன்டகிரேஷன் இதுதான் பேசிக் ரூல். 1 by x இன்டகிரேட் பண்ணும்போது log x அப்படின்னு கிடைக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் tan x வந்து log ஆஃப் secant x. இதை வந்து நம்ம மைனஸ் லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் அப்படின்னு கூட எழுதலாம், ரெண்டும் ஒன்று தான். ஸோ பாசிட்டிவ்ல இருக்கட்டும், நான் லாக் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் எடுக்க போகிறேன். 1 by y இன்டகிரேட் பண்ணும்போது லாக் ஒய் அப்படின்னு கிடைச்சிச்சு. இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது லாக் ஆஃப் சீக்கண்ட் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிடும். பக்கத்தில் ப்ளஸ் சீன்னு போடணும், நம்ம லாக் சீன் போட்டுக்கலாம், ஏன்னா எல்லாமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் லாக்ல இருக்குல்ல அதனால. ஸோ அப்போ இது வந்து லாக் ஒய், இது லாக் ஏ ப்ளஸ் லாக் பி மாதிரி இருக்குல்ல. அப்போ நம்ம ரெண்டு பேரையும் சேர்த்து லாக் ஆஃப் secant x multiple by c அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ரெண்டு பக்கமும் log இருக்கிறதுனால அதை ரிமூவ் பண்ணிடலாம். அப்போ y is equal to secant x multiple by c அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நம்மளோட ஜெனரல் சொல்யூஷன். பர்டிகுலர் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இங்கே ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. when y is equal to 1, x is equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனில் ஒய்யோட பிளேஸில் 1ம் எக்ஸோட பிளேஸில் 0வும் போடணும். இங்கே 0 போட்டுடலாம். ஸோ secant 0 மல்டிபிள் பை சின்னு இருக்கு. சீக்கன் 0ன்றது வந்து காஸ் 0ஓட ரெசிப்ரோக்கல். காஸ் 0 1 இல்லை, அப்போ சீக்கன் 0 கூட 1 தான். அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு சின்னு கிடைக்குது. அப்போ சியோட வேல்யூ 1 தான். கொஸ்டினில் பர்டிகுலர் சொல்யூஷன் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ பர்டிகுலர் சொல்யூஷன்றது உங்களோட ஜென்ரல் சொல்யூஷனை தான் நம்ம எடுத்து எழுதணும். ஆனால் சிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் எடுத்து போட்டுருணும். y இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் எக்ஸ் மல்டிபிள் பை 1 அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். ஸோ y இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் எக்ஸ் ஃபைனல் வேல்யூ. அடுத்த 15th question பார்க்கலாம். Find the equation of a curve passing through the point 0, 0 and whose differential equation is y dash equal to e power x sin x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம். ஜென்ரல் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும் முதல்ல. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற பாசிங் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி அவங்களோட பர்டிகுலர் சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். அதான் கொஸ்டின். y டேஷ்னா dy by dx. ஸோ முதல்ல இவங்களை சால்வ் பண்ணுறதுக்கு y எல்லாம் ஒரு பக்கம் x எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வரணும். இங்கே இருக்கிற dx அங்கே கொண்டு போயிடலாம். அப்போ dy is equal to e power x sin x dx அப்படின்னு கிடைச்சிருச்சு. y எல்லாம் ஒரு பக்கம் x எல்லாம் வந்ததுக்கப்புறம் இன்டகிரேட் ஆன் போத் சைட்னு போட்டு ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் சைன் போட்டுருங்க. இன்டகிரேட் பண்ண போகிறோம். இதில் வந்து
e power x sin x. e power x என்றது வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன், sin x என்றது டிக்னோமெட்ரிக் ஃபங்க்ஷன். ரெண்டு டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மல்டிபிள் இருந்தா அவங்கள நம்ம இன்டெகிரேட்டிங் பை பார்ட்ஸ் பண்ணணும். அதாவது ஐலேட்னு எழுதி இதுல எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன் இங்க இருக்கு, அல்ஜிப்ரிக் ஃபங்க்ஷன் இங்க இருக்கு. ஏன்னா இன்வர்ஸ், லாக், அல்ஜிப்ரா, ட்ரிக்னாமெட்ரி, அப்புறம் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். சரி, இதுல வந்து ட்ரிக்னாமெட்ரியும் எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷனும் தான் இருக்கு. இதுல ட்ரிக்னாமெட்ரி தான் முதல்ல வருது. அப்ப sin x வந்து முதல் ஃபங்க்ஷனாவும் e power x வந்து ரெண்டாவது ஃபங்க்ஷனாவும் எடுத்துட்டு தான் சம்ம நம்ம சால்வ் பண்ணணும். இதுதான் நம்ம ரூல். ரெண்டு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா முதல் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எழுதணும். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எழுதிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எழுதணும். இப்போ இதுதான் ரூல். இதுல பாத்தீங்கன்னா முதல் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷனும் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் மட்டும் தான் நமக்கு தேவைப்படும். இப்போ முதல் ஃபங்க்ஷன் யாரு கொஸ்டின்ல sin x. ஸோ அவங்களோட டிஃபரன்ஷியேஷன் தான் தேவைப்படும். அதாவது ஐ டேஷ் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x ன்னு வரும். ரெண்டாவது ஃபங்க்ஷன் யாரு கொஸ்டின்ல e power x. e power x க்கு நமக்கு இன்டகிரேஷன் வேல்யூ தான் தேவைப்படும். ரெண்டாவது ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ணா e power x ஓட இன்டகிரேஷன் வந்து e power x. இப்படி எழுதி வச்சுட்டு இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க. ஸோ இப்படிதான் நம்ம இவங்களை இன்டகிரேட் பண்ண போறோம். இதை இன்டகிரேட் பண்ண போறதுக்கு முன்னாடி இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுட்டு இவங்களை தனியா இன்டகிரேட் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இதை வந்து முதல்ல நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம். i is equal to integration of sin x என்றது முதல் ஃபங்க்ஷன், e power x என்றது நம்மளோட ரெண்டாவது ஃபங்க்ஷன். இந்த ஐலேட்டை யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படியே எழுதணும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் யாரு sin x. அப்ப ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் வேல்யூ எடுத்து எழுதணும். என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் e power x. மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டுடலாம். போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் என்னது cos x. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் e power x dx அப்படின்னு போட்டுடலாம். எழுதியாச்சு. ஸோ இதுல இன்னும் இன்டகிரேஷன் சைன் இருக்கு. இப்போ இவங்களை வந்து இன்டகிரேட் பண்ணணும். இதுலயும் cos xும் e power xும் இருக்கு. cos x என்றது டிக்னாமெட்ரி, e power x என்றது எக்ஸ்போனென்ஷியல் ஃபங்க்ஷன். அப்போ இது முதல் ஃபங்க்ஷன், இது நம்மளோட ரெண்டாவது ஃபங்க்ஷன். எப்படினாலும் இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஆனா முதல் ஃபங்க்ஷன் வந்து cos xன்னு இருக்கு. நமக்கு அவங்களோட டெரிவேட்டிவ் தான் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin x வரும். ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து e power x. e power x ஓட இன்டகிரேஷன் பண்ணும்போது அதே e power x தான் வரும். இப்போ இவங்களை இன்டகிரேட் பண்ணிடலாம். ஸோ இங்க முதல்ல i is equal to இதை தான் நம்ம இப்படி மாத்திருக்கோம். இந்த sin xும் இந்த e power xும் அப்படியே தான் இருக்கும். sin x into e power x மைனஸ் இவங்களை மட்டும் ஹைலைட் யூஸ் பண்ணி இன்டகிரேட் பண்ண போறோம். இதே ஃபார்முலால முதல் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதணும். ஸோ cos x எடுத்து எழுதிடலாம். ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எடுத்து எழுதணும். e power x எடுத்து எழுதிடலாம். மைனஸ் போட்டு இன்டகிரேஷன் சைன் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட டிஃபரன்ஷியேஷன் எடுத்து எழுதணும். இங்க மைனஸ் sin x இருக்கு, எழுதியாச்சு. இப்போ ரெண்டாவது ஃபங்க்ஷனோட இன்டகிரேஷன் எடுத்து எழுதணும். e power x இங்க dxன்னு போட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இதுல பிராக்கெட் ஓபன் பண்ணும்போது i இங்க வந்து ஒரு sin xும் ஒரு e power xும் இருக்கு. மைனஸ் உள்ள எடுத்துட்டு போறோம். ஸோ இது வந்து மைனஸ் cos x into e power x. இங்க ஆக்சுவலா இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு. மைனஸும் மைனஸும் சேர்ந்தா பிளஸ் ஆயிடும். ஆனா வெளியில இருந்து ஒரு மைனஸ் உள்ள வருது பாருங்க. அதனால இது மைனஸ் இன்டகிரேஷன் ஆஃப் sin x e power x dx அப்படின்னு வந்துடும். இந்த sin x e power dx திருப்பி ஹைலைட் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா திருப்பி காசும் e power x தான் வரும். ஆனா இது நம்மளோட கொஸ்டின்ல பாருங்க i is equal to sin x e power x dx ன்னு எடுத்துருக்கோம்ல. அப்ப இது பார்க்க திருப்பி i மாதிரி கிவன் கொஸ்டின் மாதிரியே இருக்கு. அப்ப இந்த இடத்துல நம்ம ஐன்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்ப i is equal to ஸோ இது ஐன்னு எழுதிட்டோம்னா இது மைனஸ் ஐ அங்கிருந்து இந்த பக்கம் போச்சுன்னா பிளஸ் ஐ அப்படின்னு வந்துடும். இவங்க ரெண்டு பேர்கிட்ட e power x காமனா இருக்கிறதுனால வெளியில எடுத்துட்டு sin x மைனஸ் cos xன்னு எழுதிக்கலாம். i பிளஸ் ஐ 2i அப்படின்னு வந்துடும். மல்டிபிள் இருக்க 2 அந்த பக்கம் போனா டிவிஷனுக்கு. ஸோ 1/2 ஆஃப் e power x sin x மைனஸ் cos xன்னு கிடைக்குது. இதுதான் இந்த இன்டகிரேஷனோட ஃபைனல் ஆன்சர். இதை எடுத்துட்டு போய் இந்த முதல் ஈக்குவேஷன்ல என்ன பண்ணிடலாம், நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். நவ் ஃப்ரம் 1 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இதுல இப்ப இந்த dy இன்டகிரேட் பண்ணா yன்னு வந்துரும். இதை நம்ம ஆல்ரெடி இன்டகிரேட் பண்ணி தான் இங்க ஆன்சர் எடுத்து வச்சிருக்கோம். என்னன்னு half of e power x sin x minus cos x அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். பக்கத்துல பிளஸ் c அப்படின்றத போட்டிருக்கோம். ஏன்னா இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட்டை நம்ம இங்க எழுதுவோம் இல்லையா, அதை எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதான் நம்ம ஜெனரல் சொல்யூஷன். இப்போ கொஸ்டின்ல the curve passing through the point 0, 0ன்னு கொடுத்துருக்காங்களே. அப்போ எக்ஸுக்கு பதிலாகவும் 0, ஒய்க்கு பதிலாகவும் 0 இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 0 is equal to half into e to the power 0 sin 0 minus cos 0 plus c அப்படின்னு கிடைச்சிருக்கு. 0 is equal to e to the power 0 னா anything for 0 1 தான். அப்போ 1/2ன்னு வந்துடும். sin 0ன்றது 0, cos 0ன்றது 1. இங்கே plus c அப்படின்றது இருக்கு. இது வந்து half உள்ள மல்டிப்ளை பண்ணா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆயிடும். இது வந்து -1/2ன்னு வரும். -1/2 இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா என்ன ஆயிடும், +1/2 அப்படின்றது கிடைக்கும்.
ஸோ c is equal to plus 1/2 அப்படின்னு கிடைக்குது. c எடுத்துட்டு வந்து இங்க நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஸோ y is equal to நம்மளோட ரெக்வயர்ட் கர்வோட ஈக்குவேஷன் இங்க வந்து e power x/2 ஃபர்ஸ்ட், அப்புறம் ஒரு sin x மைனஸ் cos x இருக்கு, பிளஸ் சி அப்படின்னு இருந்துச்சுல, அந்த சிக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்க 1/2 எடுத்து இங்கே எழுதிட்டிங்கன்னா அதுதான் உங்களோட ஃபைனல் கர்வோட ஈக்குவேஷன். சியை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் அந்த பாசிங் பாயிண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதை சப்ஸ்டிட் பண்ணி சியை கண்டுபிடிச்சி திருப்பி எடுத்துகிட்டு வந்து ஜெனரல் சொல்யூஷன்லேயே போட்டுருணும். இது இப்படியே ஸ்டாப் பண்ணலாம், இல்லை இங்கேயும் 2 இருக்குது இங்கேயும் 2 இருக்குது, காமனாக ஒரு 2 எடுத்து அந்த பக்கம் அனுப்பிடலாம். ஸோ 2y ஈக்குவல் டு இப்படி கிடைக்கும். இங்கே இருக்கிற +1 இந்த பக்கம் அனுப்பிக்கலாம். ஈக்குவேஷன் பார்க்க கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்கும் அதுக்காக. ஸோ 2y - 1 e power x sin x minus cos x எடுத்து நம்மளோட கர்வோட ஈக்குவேஷன் எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.